வச்சு வச்சுக்கிறாங்க. யாரும்மா கட்டது? யார் அது? எனக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். நான் ரஞ்சிதா மேடம். இவர் நித்யானந்தா சாமியாரு. ஆசைய தம்பி எதுவுமே நிலமோடு இருக்க வேண்டுமடா. ஆமா மயில் நடத்தா எனக்கு பட்ட படிப்பு முடித்து விட்டாயா? இடமெல்லாம் சிறப்பு. மகிழ்ச்சியா தம்பி பாவி இதே பெருசு ஆரப்பட்ட குதிரையாட்டம் பில்லு குத்தா தாண்டி லைட் ஏரியும். அயலாடு சென்று பட்டம் படித்துக் கொண்டிருந்த என்னை அதிர்வித்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். தாய் தந்தையர் நாட்டு பொறுப்பு என்னிடத்துல ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். இந்த சத்தியம் மன்னனாக முடிச்சுட்டு விடுறீங்களா? ஆமாண்டா. இதை கேட்கும் போது மனதுக்கு அளவற்ற சந்தோஷம் இருந்தாலும் அந்த கண்முல்லா காட்சியை நேரில் பார்க்க முடியல இருந்தால் சற்று மன வேதனையோடு இருக்கிறது. ஆமா இது யாரு? மாமா எதுக்கு நான் கண்ணுக்கு கத்திக்கிறோம் உதவி கிடக்கணும். அருமையான தொழில், நகத்துல மண்ணு போடாத தொழில், நல்லா சம்பாதிக்கணும். தொழில் செய்யும். ஆமா ஆளே ஒரு மார்க்கமா இருக்கு. வர வர உடம்பு தக்காளி பழம் கூட தளத்தால் தான் இருக்குது. ஊர்ல போற சோறு உடும்படி தாண்டா உதவுது. நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு போற உடம்பு யாரும் மாத்துறேன். அடா ஆமா சின்ன வயசுல அந்த அம்மன் சொல்லி விளையாடு இருக்கு. அழகான சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா. என்னப்பா? நான் தான் 1050 இந்த சிலைக்கு விலைமதிப்பே கிடையாது. பெரிய 1050 தான். இந்த சிலையில அதிக ஓட்டம் இருக்குது சார். ஆமா அதே தெரியும். சிலைன்னு இருந்தா ஓட்டம் இல்லாம அப்படி பார்க்கணும்னா இந்த சிலைய நீ முழுசா பாத்துறேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், பணம் கட்டுறதுன்னாவோ எவனோ பணம் பார்த்து கடைசியில பணம் தான் கட்டின. நீ எதையும் பார்க்க போறது கிடையாது. அண்ணி ஆசீர்வாதம். இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தானடா என் மனைவி கத்தில. அத்தாசி நம்ம கூட என்ன பண்ண போற? அடி மாணவரிய அறிவில்லை உனக்கு. ஆம்பளைக்கு என்ன பழக்காது? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சத்தியமா காலையில வந்த வாசிப்பா போலீஸ் கேஸ் கொடுப்போம் பண்ண சொல்லி என்ன பழக்காது? பேசுறேன் பணத்தை கட்டிட்டு பதம் கொஞ்ச நடக்கிறேன். நம்சில எடுத்த கம்சில தெரிச்சு தெவிடியா படுக்குதுமா. ஆம்பளை பசலாம் கடுத்து காரணமே நீதான். எனது மனைவி உனது அண்ணியடா. உனது அண்ணி என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு படிவு பார்த்தாயா? மூணாவதா கரண்ட் பில் கட்ட பார்க்க முடியல. திருமண காட்சியாவது பார்க்க முடியல. சிம் கார்டு எவ்வளவு தூக்கி முட்டுக்கிறோம். சிம் இல்லாத ஜியோல பண்ணி அழகு தேவதை எனக்கு அந்நியாக போன ஜென்மத்தில் புண்ணிய பலவா செதுக்க வேண்டும். மைத்திரனே நலமோடு இருக்க வேண்டும். இதனால நீங்களும் மிக தொலைவில் வந்துருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? ஆறு சாப்பிடுறீங்களா? கவுட
என்ன கூட ஐயோ ஈச்சாதடா ஈச்சாடின்னு ஈச்சாதடா நானே வந்து பார்க்கிறேன் எதையோ எங்க அம்மா ஏமாந்துக்கிறேன் கோயில வைக்க எத்தனை பொட்டிகளை காட்டுற சரிங்களா உங்களை பார்த்து விட்டு அண்ணியை பார்த்து விட்டு இருந்தாலும் உள்ள போறதுக்கு தான் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி அந்த முண்டை எவன் கூடயோ 10 புள்ள வாங்கிட்டா நான் யான் பாவின்னு தான் கேட்டேன். அவன் என்ன பார்த்து என்ன கேட்டா இந்த தெய்வத்தை பார்த்தா செவிடியான்னு கேட்டான். செவிடியான்னு கேட்டா இந்த உத்தம பார்த்தாடா செவிடியான்னு கேட்டான். ஐயோ அவளை ஒரு அன்னி குருவான சொன்ன ஓடி சென்ற ராயில மாத்திரை வாங்க தம்பி இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வதை நான் இந்த கம்பெனில நினைக்க மாட்டேன். பையா வரதுப்பா ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கிறாங்க. பில்லு வாங்காதே எல்லாம் இது மேல சத்தியம் பண்றாங்களே. இந்த ஊர் ஆட்டாயிட்டு அது வீட்டுக்கு போறவங்க ஊராகும்போது செத்து குடும்பம் $50,000 வாங்கி நீங்களே பங்குட்டு மானாமதி கூட்டு அந்த படுபாவை தவறு செய்து அவளை நாட்டை வெட்டி ஓடிவிட்டான். இருந்தாலும் நீ வந்து விட்டாய். எனக்கு என்ன தம்பி, இப்போது நான் எங்கு தெரியுமா செல்ல வேண்டும்? கானகம் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டி ஆட வேண்டும், கொடி மக்கள் கூட எதிர்த்து வைக்க வேண்டும். நீ அவரை போற நீ அப்புறம் யார் வந்து போற
தம்பி சரி வெற்றியோடு வரலாம். சீக்கிரமாக வந்து விடுகின்றேன். ஆகட்டும். மிருகங்களை வேட்டையிட விட்டு டாடா பாய் பாய். வணங்க. வணங்க. தகுதி அங்கெல்லாம் போறதுக்கு ஆம்பளை பசங்களாம் போறதுக்கு நீ போனா அர்த்தம். அவங்க ஆம்பளை பசங்க காணத்து போய் வேட்டையாடுவாங்க. நீ என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவேன்? ஒரு வேலைக்கிற பையன் எங்க இருந்து வைக்கணும். பெரிய தயிர் சோளம் பண்ணி வரதுக்கு பாரு. அந்த தயிர் சோறு தாண்ட ஆயிடுச்சு அப்புறமா தயிர் சோறா சந்தேகம். நானும் வந்தது பார்க்கிறேன். பெரிய அரை மணி நேரம் ஆகட்டும். லூசு மெத்தல் ஆகி போயிருக்கேன். அந்த கருப்பா பூச்சி புள்ள பூச்சி பூரா இதெல்லாம் பார்த்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணுது தெரியுமா உனக்கு? இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில ஒரு அவ்வளவா வெள்ளிக்குது வெள்ளிக்கிண்ணம். அந்த வெள்ளிக்கிண்ணத்துல யார் பால் குடிக்கிறாங்க? சொல்லுங்க. கதை நல்லா இருக்குது நீ. அதான் யார் பால் குடிக்கிறாங்கன்னு கேட்டேன். அடே ஏய் பார்த்தியாடா? என்னப்பா அந்த கேளப்பா முடியல சார் மடிது அப்படியே கொஞ்சமா இருந்தா நிக்கிறீங்க. அடே ஓ அந்த வெள்ளிக்கிணத்தில் பால் அருந்துவது யாருன்னு கேக்குறீங்க. இதான் உங்க சந்தேகமா? ஏண்டா இது சொல்ல தெரியாது? தெரியல. நான் ஏன் பணத்தை கட்டி இது மட்டும் பாடு கொட்டிட ஊருக்குள்ள வந்து ஊருக்கு கூட வந்துடுறேன். நான் மட்டும் தானா சாப்பிட்றேன். நீங்களாம் வாய் வாய் பின்னாடி கடைசி காலையில 3 தான் பார்த்துட்டு அதுவும் கோயில தண்ணி ஊற்றி வச்சு அதையும் சாப்பிட்டு போறோம். ஐயோ ஐஸ் பிரியாணி. அடே அந்த வெள்ளிக்கிணத்தில் பால் அருந்துவது என்னுடைய அண்ணன். பால் அருந்துதான் குடிக்கிறது. பால் குடிக்கிறது. சரி குடிக்கிறது. ஆமா என் அண்ணன் நாட்டு மண்ண அது சொல்லி இது போய் இதுதான் யாருமே தெரியாது. எங்க அண்ணினா அண்ணிதான்டா. அண்ணி யாரு? புல்லு கட்ட ஆடு தர இப்ப மண்ண காரங்க பெருக்காரு. அண்ணன் இல்லையா சாமி? இப்ப அந்த இதானா அந்த அண்ணே அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளி கிணத்துல நான் குடிப்பேன்டா. முடியுமா? நான் பார்த்தேன். நீ குடிப்பே பாலையா? நீ குடிப்ப? ஏய் வெள்ளி கிண்ணத்துல பால் நீ குடிப்பியா? ஐயோ நாங்க யாரும் நம்மளுக்கு வந்தோம். அண்ணே அது ஒரு மெட்டல் போட்டியாச்சு. அண்ணே அது மெட்டல் அண்ணே எதோ பேசாதீங்க. அண்ணே சொல்லுங்க நீ. அது மட்டும் கிடைக்காதுப்பா. இப்போது நம்முடைய அரண்மனையில அண்ணி நடக்கிறல்ல. ஆமா அண்ணி தலைவாருவேன். அதுக்கு குளிச்சு தலைவார மாட்டேன்னா மங்களகரமா தலைவாருவோம்ப்பா. தலைவாரின உடனே தினமும் அண்ணன் எனக்காக அவர் கரத்தால கொண்டு வந்து தலையில பூ வைப்பாரு. பூ வைப்பாரு. பூ மட்டும் தான் வைப்பாரா? சரி மலர் பூ வைப்பாரு. அண்ணன் இல்லையே சாமி. யாரா சொல்லுங்க ஆசையா ஒரு அன்பா ஒரு பாசமா ஒரு செல்லமா. அண்ணே அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய் சொல்றியப்பா. மச்சன பிள்ளை அவன் நினைக்கிறானா?
அவங்க அண்ணி வேற மாதிரி நினைக்கிறாங்க. நினைப்பான் அவன் அண்ணையப்பா காலி அவன் திண்ணையப்பா காலி அதனால முடியுமா? எனக்கு வெறி எடுத்துட்டு ஆச்சடா. நீ தேர் மேல நின்னுங்கறியா எப்பா லீவு போட்டியாங்க நான் ஏறி வரேன். டேய் பாத்தியா அடக்கத்துல எங்க அண்ணியை பார்த்து மத்த மகள் எல்லாம் கத்துக்கணும். ஒழுக்கத்துல எங்க அண்ணியை பார்த்து மத்த பெண்கள் எல்லாம் கத்துக்கணும். பால் பால் அண்ணே அண்ணே அண்ணன் இருக்கும்போது கலரை வலித்து ஆரம்ப தொடுத்து உடைய கூந்தல சூடுவாரு. பூ வைப்பாரு. ஏய் அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சமம். என் தாய்க்கு நான் வைக்கிறேன் நீ பூ உனக்கு. அவன் வெப்பா நீ வெளிநாட்டுல படிச்சவன்ல சத்தியமா சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் அவன் வந்தாங்க. இதெல்லாம் மூன்றாவது ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சொல்லுங்க நீ. நம்முடைய அரண்மனையில ஏய் கதை நல்லா இருக்குடா. அது தேவடியா மெண்டல் ஆயிட்டுக்கிறான். ஏய் சந்தோஷம்டா அதெல்லாம் உனக்கு தெரியாது. அது சொல்லுங்க சரிப்பா. அந்த பஞ்சமத்துல படுத்துறது யாரு? ஓ பஞ்சனமெத்த என்றால் என்ன? கணவனும் மனைவியும் ஓய்வெடுக்கும் மந்திரங்காரை பஞ்சமெத்த. நீங்களும் அண்ணன் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் இல்லை அண்ணன் காலம் ஒரு செத்துட்டா. அவன் வெறி எடுத்துட்டு போனான். பணம் கட்டுற எங்க அண்ணன் செத்துருவாரு, எங்க அம்மா செத்துருவாங்க, என் தம்பி செத்துருவாங்க. சரிப்பா யாரு சாவலை? என் அண்ணன் எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழணும். தவறுகிறத வார்த்தை சொல்லாதீங்க அண்ணி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. ஏன் சொல்ற? இருப்பா டேய் டேய் என்னடா? ஏன் எனக்கு கொடுத்தா இல்லப்பா. ஏய் அந்த குறுக்கு பேசுற நான் பொட்டியாச்சு அது மாதிரி தான் பேசுவாங்க. தெரியுமா? இப்ப அண்ணன் கானக பத்தி ஒருத்தருக்கு வெகு நாட்கள் ஆகும். அதுவரை அண்ணி அதனால அண்ணி ஐயோ அது இந்த கேள்வி பத்தி நான் எப்ப சொல்ல முடியும்? யாரும் சொன்ன இல்லாதெல்லாம் பணம் கட்டி என்ன கூட கூப்பிடல போற பிரியாதான். நீங்க கேட்கிற கேள்வியே சரி கிடையாது. இப்படிலாம் பேசுறீங்க. என்னப்பா என்னோட தப்ப கேட்டேன். ஊர் நடத்த கேட்டேன் நானு. எங்க நடத்த சொல்லு. நடக்குது ஊரா நடக்குது. அது உனக்கு கூட தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்லையே. கட்டிட்டு வைத்தியர்ச்சியில உட்காந்துக்கிறேன். தர முடியுமா முடியாதா? முடியாதா? நீ முடியல விட்டுவனா நான் தாய் வத்திர பிறந்தியா? தெருவில் மத நெறி பிடிச்ச நாய் வத்திர பிறந்தியா? வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா இந்த நாடு எப்படி நாடு? சத்திய நீதி தவறாக ஆட்சி புரிந்த என்னுடைய தந்தை சத்திய சில மன்னன் வாழ்ந்த பொன்னாடு. இந்த சத்தியத்தின் நாட்டுக்கு நீங்க கேவலமா நடந்து கொள்வதா? நீ நடந்த விஷயத்தை ரூபாய்
தப்பா நினைச்சேன்ப்பா. அண்ணன் தப்பா நினைச்சேன். அண்ணன் தப்பா நினைச்சேன். செல்லம். ஏய் பொட்டை, பேசுறப்ப கூட வாடா. என்னம்மா பேசவே முடியலடா. என் செல்லம் அண்ணி தப்பா நினைச்சிருச்சு. எப்பா அம்மாவை பாருடா பாருடா. அப்படியே பொறுத்தா அந்த மத்தவா உன் ஆம்பளையான நானா வச்சுக்கிறேன். பட்டு தாண்டி நான் பார்த்த மிக்ஸை நீ பார்த்திருப்பேன். நீயே பிடிச்சி கதை தெரியாது. மேல பண்ணிட்டு நீங்க சின்ன சின்ன வயசுல லயன்ல அடிச்சு இப்பதான் தாய்க்கு திருப்பி லயன்ல அடிச்சல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி. நான் சோதித்து பார்த்தேன். நீ நல்ல புள்ளிய கெட்ட புள்ளிய டெஸ்ட் பண்ணப்பா. ஆமாப்பா ஆமாப்பா. இப்ப நீயா என்ன பண்ற? நாங்க டெஸ்ட் பண்ண வீட்லயே யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் இதெல்லாம் வீட்லயே பண்றோம். ஆமா சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். நானு நின்று ஒண்ணு பின்னாடி கிளம்பி பகுதி எடுத்துக்கணும். உடம்பு இருக்குது. அதான் அதுதான் தோணுங்கிற இப்ப நான் நல்லா பணத்தை கட்டிட்டு பார்த்து ஓடிடுறேன். அயலாடு சென்று ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயின்ற கல்லூரி பயின்றேடு நான் நல்லவனாக வாழ்கிட்டேனா கண்ட பெண்களோடு காம நீல யாடுகளோட பரிசோதனை செஞ்சுக்கலாம். நல்லவனை புரிந்து கொள்ளாமல் வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்ந்து விட்டேனே. என்ன படித்து விடுங்களா நீ? இங்க நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா தவறா பேசுவாங்க. நம்ம அரண்மனைதமா கெட்ட பேரு. அதனால யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம். அந்த மாதிரி பண்ணாதடா, கோவம் வந்துடும் எனக்கு. என்னை பெற்றெடுத்த தாய் இந்த நாள் கூட என் மீது பாசத்தை காட்டிருக்க மாட்டாங்க. அன்றைய வாழ மாட்டேன் நீங்க இந்த சத்தியம் நல்லவனாக வாழ வேண்டுமென்னுடைய மானத்தை இழந்து கூட என்ன பரிசோதனை செய்துங்களே. ஓ இந்த புள்ள விட்டு உயிர் பிரிப்பை தவிர ஐயா சிரிக்காதீங்க. என் உடலை விட்டு உயிர் பிரித்தால் பிரிப்பை தவிர இங்க நடந்த விஷயத்த யாரும் சொல்ல மாட்டேன். தவறான செயலை செய்வதை சிந்தித்து பாருங்கள் அண்ணா. செய்யாத தவறுக்கு சொத்து
அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக விசாரிப்பது மையத்தை கூறுவார்களே. நான் கணவனே கண்கண்ட தெய்வம். கணவனே கண்கண்ட தெய்வம். கல்லால கணவன் புல்லால புருஷன் சொல்லிட்டு நான் காலம் புல்லா உன் காதல கடக்கிறேன் ராஜா. இந்த ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தா கூட அவன் தேடி மீது நடந்து பார்த்தா நீ வர மாட்டேன். அவன் நடிக்கிறானா? அவன் நடிக்கிறானா? இல்ல அவன் தான் நடிக்கிறான், நீ நடிக்கல. என்னாச்சு? என் மைத்திர வந்து கறி சொல்லிட்டு அரிசி உணவு சமைச்சு போட்டேன். நல்லா துணு போட்டு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான். என்ன கேட்டா? அண்ணி அண்ணி நம்முடி அரண்மனையில அரண்மனையில பெஞ்சு கிடத்துல பால் குடிக்கிறது யாருன்னு கேட்டான். ஐயோ